ஹே ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். திஸ் இஸ் சிந்து. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிக் பாஸ் சீசன் 8 டே 57ஓட ரிவ்யூ. ஸோ சண்டே எபிசோடுங்க மக்களே, ஷோ ஸ்டார்ட் ஆகுது. பொம்மையோட வந்துட்டு நம்ம விஜய் சேதுபதி வராரு. ஸோ பொம்மை டாஸ்க்கை பற்றி தான் கேட்க போகிறாரு. நம்ம நினச்சபடியே டேரெக்டாக பொம்மை டாஸ்க்கை பற்றி கேட்குறக்கு ஆரம்பிச்சிட்டாரு. ஃபஸ்ட்டு எடுத்தனுமே நம்ம பவித்ராவை தான் கேட்குறாங்க. சொல்லுங்கள் பவித்ரா, இது எப்படி இருந்துச்சு, உங்களோட புரிதல் என்ன, இந்த பொம்மை டாஸ்க் படி என்ன விளையாடணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு பவித்ரா வந்து அடுத்தவங்களுக்காக நம்ம விளையாடணுங்க சார், அதாங்க சார் பொம்மை டாஸ்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி ரிப்ளை கொடுத்துட்டு இருந்தாங்க மக்களே. ஸோ நம்ம விஷால் வந்துட்டு என்ன சொன்னார் அப்படின்னா, சார் ஜாக்லின் அண்ட் அன்ஷிதா வந்துட்டு ஹோல்டு பண்ணியிருந்தாங்க, அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அந்த கேமை பார்க்குறக்கே. ஸோ அந்த மாதிரி ஹோல்டு பண்ணி கூட விளையாடலான்னு வந்துட்டு எனக்கு ஒரு நாள் கழிச்சு தான் தெரிஞ்சுது அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. ஸோ ஆனால் வந்துட்டு முத்துக்குமார் போட்டு உடச்சிட்டாரு, சார் விஷால் ஃபஸ்ட்லேருந்தே கேம் விளையாடிட்டு தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜேஎஸ்கிட்ட விஷால் வந்துட்டு நல்லாவே மொக்க வாங்கினாருன்னு தான் சொல்லணுங்க மக்களே. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படின்னா, ஸோ ஒவ்வொரு கேங்காக விளையாண்டாங்க இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி கோவா கேங்கு, ஆதரவற்ற ஒரு கேங்கு, அதுக்கப்புறம் தானாக சேர்ந்த கூட்டம், இதெல்லாம் ஒவ்வொரு அவங்க கேங்கை பற்றியெல்லாம் விசாரிச்சுட்ருக்காங்க. கடைசியில் பவித்ராவுக்கும் ரஞ்சித்தும் தான் வந்துட்டு யாருமே எந்த கேங்குமே இல்லை, ஸோ நம்ம 2 பேரும் விளையாடலாம் அப்படின்னு வந்துட்டு அவங்க அக்ரிமெண்ட் போட்டு விளையாடிட்டு இருந்திருக்காங்க. அதை பற்றி மறுபடியும் விசாரிக்கிறாங்க. ஸோ பவித்ரா என்ன சொல்கிறாங்கன்னா, சார் யாருமே இல்லைங்க சார், நாங்கள் மட்டும்தான் அனாதையாக இருந்தோம், அதனால் நாங்கள் 2 பேரும் வந்துட்டு விளையாடணுங்க சார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு வந்துட்டு ஆனந்தி என்ன ரிப்ளை கொடுக்குறாங்கன்னா, சார் 4 பேர்த்த அவுட் பண்ணிட்டாங்க சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. விஜேஎஸ் வந்துட்டு 4 இல்லை 5 பேர் ராணாவோட சேர்ந்து அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ என்னம்மா சொல்லுமா, நீ வந்துட்டு அதாவது அடுத்தவங்களுக்காக விளையாடணும்னு சொன்னீங்க, நீங்கள் எப்படி 5 பேரை அவுட் பண்ணீங்க, இது பெரிய ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நம்ம விஜேஎஸ் வந்துட்டு பாராட்டுறதுக்கு தான் வந்திருக்காரு. ஆனால் நம்மளோட பவித்ரா வந்துட்டு அது பாராட்டுறதில்ல, சீரியஸ் போல் அப்படின்னு நினச்சிட்டு அழுகிறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சார் நான் எந்த ஸ்ட்ராட்டஜியும் பண்ணலைங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ப்ரொமோலேயே பார்த்துருப்பீங்க, ஏதோ சொல்ல வந்திருப்பார், அது ஒன்றுமே இல்லைங்க மக்களே, கொஞ்சம் கிட்ட போய் அவங்களுக்கு புரிய வச்சுருப்பாங்க, அவ்வளோதான், அது மொக்கையாக முடிச்சிட்டாங்கன்னு வைங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு இடையிலேயே வந்துட்டு இந்த அன்ஷிதாவையும் ஜாக்லினையும் பாராட்டினாங்க. ஸோ இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணி நீங்கள் வந்துட்டு ஒரு நாள் ஃபுல்லாக வந்துட்டு இருந்திருந்தீங்க, வெரி குட் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பாராட்டினாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் மெயினே. ஸோ நம்மளோட ஜெஃப்ரி, ராணவ் அண்ட் ரயான் 3 பேர்த்தையும் விசாரிக்கிறாங்க. என்னப்பா நீங்கள் எதுக்கு இப்படியெல்லாம் வந்துட்டு ரொம்ப ஹார்டாக வந்துட்டு டாஸ்க் விளையாண்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் ரயான்கிட்ட கேட்டாங்க. ஸோ ரயான், நீங்கள் வந்துட்டு டாஸ்க்கெல்லாம் முடிஞ்சிருச்சு, சரி ஓகே, பஸார்லாம் அடிச்சிட்டாரு பிக் பாஸ், அதுக்கப்புறம் ஏதோ வந்துட்டு அடிக்கிறதுக்கு போனீங்களே, அது என்னது அப்படிங்கிற மாதிரி, அதுக்கப்புறம் என்னமோ பண்ணீங்களே ராணவ்கிட்ட, அது என்னது, சார் நான் வந்துட்டு சும்மா பேசுறதுக்கு போனேங்க சார் அப்படின்னா, ஓ பேசுறக்கா அப்படின்னு சொல்லி, இல்லைங்க சார் நான் அடிக்கிறதுக்கு தான் போனேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டேன் அப்படி. ஸோ இது வந்துட்டு ரொம்பவுமே வந்துட்டு பங்கம் பண்ணிட்டாரு. ஸோ வார்னிங்கே கொடுத்துருக்காரு நம்மளோட ரியானுக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ரியான் வந்துட்டு இவங்ககிட்ட ஜாக்லின்கிட்ட ஃபீல் பண்ணிகிட்ருக்குற அப்படி. ஸோ நான் கோவா கேங்குக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுத்துட்டனோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பிரியாணி கேங்கை பற்றி கேட்குறாங்க மக்களே. எஸ், ஸோ பிரியாணி கேங்கெல்லாம் யார், இந்த திருட்டு கும்பல், அவங்கெல்லாம் எந்திரிக்கிறாங்க. தர்ஷிகா, அன்ஷிதா, விஷால், அருண், அதுக்கப்புறம் நம்மளோட சாச்சனா, இவங்களெல்லாம் எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சு ஆனந்தி இவங்கெல்லாம் எந்திரிச்சு, சார் நாங்கள் 2 நாள் தாங்க சார் சாப்பிட்டோம், 3 நாள் தான் சாப்பிட்டோம், அதாவது கொஞ்சம் விளையாடிக்கிட்டாங்க, வேறு ஒன்றும் இல்லை. மற்ற கண்டஸ்டன்ஸுக்கிட்டே கேட்டாங்க, அவங்களும் வந்துட்டு ஒரு சீரியஸாக வந்துட்டு அவங்க மேலே ஒன்றும் ப்ரொஜெக்ட் பண்ணல, கொஞ்சம் விளையாடிக்கிட்டாங்க. அதாவது விஜய் சார் என்ன சொல்கிறாருன்னா, பார்க்குறக்கு நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி வேறு சொல்லிட்டு போயிட்டார். இது என்னங்க சார், சார் நாங்கள் எங்கேங்க சார் சொன்னோம் பார்க்குறக்கு நல்லா இருந்ததுன்னு, கேளுங்க தானேங்க சார் சொன்னோம், என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியலைங்க மக்களே. நெக்ஸ்ட் வந்துட்டு நாமினேஷன் ப்ராசஸில் வந்துட்டு அது ஒரு டாஸ்க் மாதிரியே ஒரு பிட்டில் வந்துட்டு பொம்மையை வச்சுருப்பாங்க. ஸோ பேர் இல்லாத பொம்மையை வந்துட்டு யாரோட பேர் இல்லையோ அவங்க வந்துட்டு எலிமினேட்டட். ஸோ நம்ம சிவா வந்துட்டு எலிமினேட் ஆகிட்டார். ஸோ அது தெரிஞ்ச விஷயம் தானே, நம்ம சிவா வந்துட்டு எலிமினேட் ஆகிட்டார். அதுக்கப்புறம் சிவா வந்துட்டு எல்லாத்திட்டையும் சொல்லிட்டு இருந்தார். சிவாவுக்கு இன்னுமே புரிதல் இல்லைன்னு நினைக்கிறேன், யார் வந்துட்டு அவருக்கு பின்னாடி பேக் வெயிட் பண்ணுறாங்க, யார் அவருக்கு முன்னாடி பேசுகிறாங்கன்னே தெரில. ஏன்னா நம்ம முத்துக்குமாரை ஏதோ சொல்லியிருக்காங்க, முத்துக்குமார்கிட்ட போய் நான் உங்கள்கிட்ட பேசவே விருப்பம் இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. அது ரொம்ப தப்புங்க மக்களே. என்னன்னா அருணை வந்துட்டு பெருசாக வந்து தலையில் தூக்கி வச்சுட்டு கொண்டாடுறாரு, ஆனால் முத்துக்குமாரை வந்துட்டு பேசவே விருப்பம் இல்லைங்கிறாரு. என்ன காரணம்னே எனக்கு புரியல. சரி ஓகே, எனிவே அவர் கிளம்பிட்டாருங்க மக்களே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட அந்த பிக் பாஸ் ஹவுஸை காமிக்கிறாங்க. ஸோ அதில் சௌந்தர்யா அண்ட் ரியான் பேசிகிட்டு இருக்கிறாங்க. இந்த வாரம் யார் போவாங்கன்னு நீ நினச்ச அப்படிங்கிற மாதிரி. இந்த இந்த நாமினேஷன் அண்ட் எலிமினேஷன் ப்ராசஸில் மட்டும் என்னால் கணிக்கவே முடியறதில்ல அப்படிங்கிற மாதிரி சொன்ன அப்படி சௌந்தர்யா. அதுக்கு மற்றதெல்லாம் நீ கிழிச்சிருவ அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லி பேசிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் நம்ம முத்துக்குமார் தீபட்டை கொஞ்சம் வந்துட்டு ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருந்தா அப்படி. ஸோ
இந்த மாதிரி நான் சிவாவை நாமினேட் கூட பண்ணதில்லை, ஆனால் அவர் இப்படி சொன்னது எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. நெக்ஸ்ட்டு சௌந்தர்யா நம்ம ஜெஃப்ரி கிட்ட, நீ வந்துட்டு இந்த டாஸ்க் வந்து விடாத, இந்த டாஸ்க் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, உன்னை நம்பி எல்லாருமே வந்துட்டு ஓட் போட்டிருப்பாங்க, உனக்கு வெளியில் ஃபேன்ஸ் இருப்பாங்க, ஸோ இங்கேயுமே நிறைய பேர்த்த உனக்கு பிடிச்சிருக்கும், ஸோ அவங்களுக்குலாம் நீ என்ன சொல்ல போகிற, எவ்வளவோ தடவை நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாமல் இருந்திருக்கு, நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வேறு, ஸோ கேப்டன்சிக்கான டாஸ்க் வேறு, நீ விளையாண்டு நல்லபடியாக விளையாடணும் அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு அட்வைஸ் பண்ணேன். ஸோ அவன் வந்துட்டு மனசு மாறிட்டாங்க மக்களே. ஸோ எஸ், நான் முதலே சொல்லியிருந்த மாதிரி, ஸோ நம்மளுக்கு அஃபிஷியலாக நியூஸ் வந்துருச்சு, ஜெஃப்ரி தான் கேப்டன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அது ரொம்ப வந்துட்டு ஒரு தெளிவான முடிவுன்னு தான் நான் சொல்லணும். ஐயோ, சாச்சனாவேலாம் கேப்டனை என்னால் நினச்சி கூட பார்க்க முடியலைங்க மக்களே. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இதோட நம்மளுக்கு இன்னைக்கான எபிசோட் முடிஞ்சதுங்க மக்களே. ஸோ பார்க்கலாம் நாளை அடுத்த வாரம் எந்த மாதிரியான டாஸ்க் வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. போக போக இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். ஸோ பார்க்கலாங்க மக்களே. ஸோ அண்டில் தென் ஷைனிங் ஆஃப், திஸ் இஸ் சிந்து, பை, டேக் கேர் ஆல். ஸோ உங்களுக்கு எங்களோட வீடியோஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். பாய் மக்களே.